நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/7/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி, ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 3:15, 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 1:45, 2:45, மாலை 1:30, 2:30. ராகு காலம் 4:30, 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று மாலை 4:51 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:49 வரை போராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று காலை 6 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:49 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று கருணையால் உறவினருக்கு உதவ முன்வருவீர்கள். தொழில் வியாபாரம் செழித்தின்று வளரக்கூடும். பணவரவு கண்டிப்பாக நன்மையை அதிகரிக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். புதிய வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாகவே பணியாற்ற வேண்டியிருக்கும். புதிய ஆர்டர்களும் கிடைக்க பெறுவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை நீங்கள் முடிக்க வேண்டியிருக்குங்க. பணவரவு சீராகவே இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்குகளை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது மிக நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று கருணை உள்ளம் மிகுந்து காணப்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். நிம்மதியாகத்தான் இருப்பீர்கள். காதலில் நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது மட்டும் இல்லத்தில் கலந்து பேசியிடுங்கள். இன்று மாணவர்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிவிட முடியுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடிவிடும். இன்று மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புத்தம் புது விஷயங்களை நாட்டம் செல்லக்கூடும். முக்கிய முடிவை எடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசி எடுப்பதே சிறப்பு. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் கூடிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி. இன்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். புதிய வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல பலன் இன்று ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரம் செழித்தின்று வளரக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். இன்று நீங்கள் எதிலும் கொஞ்சம் நீங்கள் அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்துவிட முடியும். கிருத்திகை. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சியை கொடுக்கும். கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு கனவுகள் நனபாகும் நாள் என்றே சொல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்துவிட முடியுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். இன்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். கோவில் குளங்களுக்கும் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தினரின் உதவியும் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய உத்திகளை பயன்படுத்துவீர்கள். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியலைங்க இருக்கின்றது. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் குழப்பம் அடைவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. எதிலும் யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. ஆதாயம் பன்மடங்கு உயர்வதற்கு கடுமையான உழைப்புகளை மேற்கொள்வீர்கள். பணியாளருக்கு எதிர்பார்த்த சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். இன்று ஆடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் முன்னேற்றம் அடைய கொடுங்க.
சாதகமான பலனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுடைய பொருட்களை மட்டும் கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதே நல்லது. குழப்பம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அடுத்தவருக்கு நீங்க கடன் வாங்கியெல்லாம் உதவிகள் செய்து கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகவே இருங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று காலையில் எழுந்திருக்கும் போதே குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். என்ன செய்வது ஏது செய்வது என்ற குழப்பம் இருக்குங்க. பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். குழப்பம் அடைய வேண்டாம். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுப்பது மிக சிறப்பு. காதல் முடிவு காணும் பொழுது ரொம்ப கவனமாக காண வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசுவதுதான் நல்லது. என்று மாணவர்களுக்கு குழப்பமான மனநிலை இருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். மாணவ கண்மணிகள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வருவதையும் இந்த நாளை நீங்கள் உரிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். ஆன்மீகத்தில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடுங்க. அனைவருக்கும் இன்று ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுமூகமான உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு லாபம் சீராக வரக்கூடுங்க. மனதளவில் ஏற்பட்ட கவலைகள் கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. பிரச்சனைகளுக்கு நீங்களாகவே செல்ல வேண்டாம். பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. ரோகிணி. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். காசு பணத்தை சேமிப்பாக்க மாற்ற வேண்டும். மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொண்டு பண விரயம் செய்ய வேண்டாம். பார்த்து பக்குவமாக இருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மனதை குழப்பம் இல்லாமல் வைத்துக் கொள்வது நல்லது. மிருக சிரிஷம். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். புதிய யுக்திகளை இன்று கையாளுவீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். என்ன ஒன்று குழப்பம் அடைவீர்கள். இந்த வேலையை முதலில் செய்யலாமா அந்த வேலையை முதலில் செய்யலாமா என்று எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. நல்ல எண்ணங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்படாமல் செயல்படுங்கள். மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். நல்லோரின் ஆலோசனையால் மனசுக்குள் நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தொழில் வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடுங்க. வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். கூடுதலாக பணிபுரியக்கூடிய சூழல் இருக்கின்றது. உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். பணியாளர்கள் விண்ணப்பித்த கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. பெண்கள் கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று பல விதத்திலும் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். மற்றொரு பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகிவிடும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. நம்பிக்கையுடன் எதிலும் இன்றி ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. சிரமம் இல்லாமல் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இந்த நாளை நீங்க பிரச்சனை இல்லாத நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். தந்தையிடம் தயவு செய்து வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். காதல் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். குழப்பம் அடைய வேண்டாம். காதலில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் பொறுமையும் வேண்டுக. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று கண்டிப்பாக எதிலும் சாதிக்க முடியும். முயற்சிகளில் வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று உங்களுக்கு எல்லா விதத்திலும் புகழ் கண்டிப்பாக கூடிவிடுங்க.
உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பணியில் ஏற்பட்ட கஷ்டமான சூழல் கண்டிப்பாக விலகி செல்லும். இன்று கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுவீர்கள். வசூல் செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றது. எல்லா வகையிலும் நன்மை இருக்கும், பயப்பட வேண்டாம். துணிந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். திருவாதிரை, தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். டக்கென்று வரக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விட முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். எல்லாம் சந்தோஷமாக அமையும், முயற்சி பண்ணுங்கள். புனர்பூசம், எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பழைய பாக்கிகளை எப்படியும் வசூல் செய்து விடுவீர்கள். கொடுத்த கடனை எப்படியும் உங்களால் வசூல் செய்துவிட முடியுங்க. நம் மனசுக்குள்ள ஒருவித நம்பிக்கை ஏற்படக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கின்றது. எதிலும் வாதாடி வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க தாய் தந்தையாருக்கு மதிப்பு கொடுப்பது ரொம்ப நல்லது. கடகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மனமும் நிறைவான நாளாக இன்று இருக்கக்கூடும். முன் யோசனையுடன் செயல்படுவது மிக நல்லது. தொழிலில் அதிக நேரம் பணிபுரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. சராசரி அளவில் இன்று பண வரவு கிடைக்கும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். பிள்ளைகளின் நல்ல செயலால் பெற்றோருக்கு பெருமை ஏற்பட கொடுங்க. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக நடக்கக்கூடும். நிலம் வீடு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். மனோபலமும் இன்று கூட்டிவிடுங்க. மேல் அதிகாரிகளின் உதவியும் இன்று கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி செல்ல கொடுங்க. நல்லவைகள் என்று நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உங்களுக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை என்று எழக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை எல்லோரிடமும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ன ஒன்று, வாய்வு சம்பந்தப்பட்ட பொருட்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடல் வலி போன்றவை கொஞ்சம் இருக்கக்கூடும். காதலில் கொஞ்சம் விட்டுப்பிடிப்பது நல்லது. பொறுமையாக இருப்பது நல்லது. அவசரப்படாமல் முடிவெடுப்பது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க, பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். இன்று நீங்க முக்கியமான பணியை மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம், என்று நீங்க உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. முன் யோசனையுடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல நல்ல உணவுகளை இன்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெற்றோரிடம் இன்று நீங்க அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. பூசம், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக நடக்கும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சராசரி அளவில் பண வரவும் கிடைக்க கொடுங்க. ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வீடு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த நாள் பிரச்சனைகளை நீங்க லாபகமாக அணுகி வெற்றி பெற முடியுங்க. ஆயில்யம், இன்று உங்களுக்கு மனதில் ஏற்பட்ட கவலைகள் விலகி செல்லக்கூடும். குழப்பங்கள் உணர்வு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பணிபுரியக்கூடிய இடங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லது கெட்டதுகளில் இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். அடுத்தவர் பொறாமைப்படும்படி இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக நடக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. சிம்மம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் மெய்ப்படும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாராத புதிய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்வதற்கான சூழம் இருக்கின்றது. வாகன செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். அதனை எப்படி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். இன்று தொழில் வியாபாரம் தாமத கதியில் தான் இயங்குங்க. லாபம் சுமாராகத்தான் இருக்கும். திடீர் செலவால் உங்களுக்கு சேமிப்பு கொஞ்சம் கரையுங்க. இன்று பெண்களுக்கு சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் சமரச பேச்சுவார்த்தையில் நிதானத்தை பின்பற்ற வேண்டும். இறைவன் வழிபாட்டை முழுமையாக நம்புங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எதிலும் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க.
மிகவும் வேண்டியவரை நீங்க. பயணத்தின் காரணமாக பிரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும். பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் இன்று நடக்கக்கூடும். மனசுக்குள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை என்று உருவாக கூடுங்க. நல்ல எண்ணங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீணான குழப்பங்களில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் முன்கோப்பத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விட முடியுங்க. பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை இன்று நீங்க கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். காதலில் நீங்க நிம்மதியாக இருக்கலாம். கண்டிப்பாக காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுங்க. மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால் இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக் கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். வாகன பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் இருக்கும். முதுகு தண்டு வடத்தில் கொஞ்சம் வலி இருக்குங்க. காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே எழுந்திருப்பீர்கள். என்ன ஒன்று அதற்கப்புறம் சோம்பலாகவே காணப்படக்கூடுங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமாக காரமான உணவு வகைகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பூரம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். லாபம் உங்களுக்கு சுமாராகத்தான் கிடைக்குங்க. திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. என்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். சகோதர வழியில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நல்லவரின் நட்பு இன்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். அரசியல்வாதிகளின் தொடர்பு ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்பார்த்து கொண்டிருந்த புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திடீர் செலவால் சேமிப்பு கொஞ்சம் கரையுங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு காரிய வெற்றி கண்டிப்பாக கைகூடுங்க. மனசுக்குள் இருந்த குழப்பங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். புதிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கையை உங்களால் நடத்த முடியும். அவ்வப்போது கொஞ்சம் ஏற்படுகின்ற மனக்குழப்பத்தை சரி கட்டிக்கொள்ள வேண்டும். பணிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் சராசரி அளவில் இருக்கும். உறவினர் வருகை என்று இருக்கக்கூடுங்க. உறவினர் வகையில் செலவுகள் கொஞ்சம் உண்டாகும். பணியாளர்கள் பணி சுமையை திறம்பட சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். பணவரவு சீராக அதிகரிக்கும். பயணம் மூலம் ஓரளவு லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்களின் நட்பு உண்டாக கொடுங்க. என்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. அடுத்தவரிடம் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேச வேண்டும். சிலர் சொல்லுகின்ற நல்ல அறிவுரைகளை காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். நல்ல விஷயங்கள் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொறுமை குணம் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையுங்க. வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். இறை வழிபாட்டினை மட்டும் மேற்கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் வெற்றி இருக்குங்க. பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் யோசித்து முடிவெடுப்பது எதிலும் நல்லது. பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியுங்க. அது மட்டுமில்லை, செலவுக்கான பணமும் கையில் இருக்கக்கூடும். இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். காதலில் கொஞ்சம் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். நிம்மதியான காதலை வரவழைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. இன்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். செய்யும் பணிகளில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். விடுமுறை நாளாக இருந்தாலும் படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொண்டு வருவது நல்லது. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு,
அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாகன யோகமும் இன்று இருக்கின்றது. மனக்குழப்பத்தை மட்டும் சரி கட்டி விட பாருங்கள். எதிலும் தாமதம் இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசர முடிவுகளை எடுப்பதை நீங்க கொஞ்சம் தவிர்த்து விட வேண்டும். உறவினர் வகையில் செலவுகள் கொஞ்சம் உண்டாக கொடுங்க. பண நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புதிய நபர்கள் மூலம் உங்களுக்கு நட்பு உண்டாக கொடுங்க. அஸ்தம். எதிலும் இன்று வேகம் பிடிக்கும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்கும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். லாபத்திற்கெல்லாம் குறைவு இருக்காது. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி பெறுவது மிக நல்லது. அவசரப்பட வேண்டாம். சித்திரை. இன்று உங்களுக்கு மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வருங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் இன்று நிகழக்கூடுங்க. குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும். முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. அது மட்டுமில்லை, இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடுங்க. இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிலுவை பணிகளை ஞாபகப்படுத்தி நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த வருமானம் இன்று சீராக இருக்கக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இன்று குழந்தைகளின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. நன்மை எது தீமை எது என்று உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். வாழ்க்கை துணையின் உடனடியில் சிறு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உறவினர் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். நண்பரிடம் கவனமாக பேசுவது நல்லது. விபரீத ஆசைகள் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். அவசரப்படாமல் இன்று நீங்க வாழ்க்கை நடத்த வேண்டும். அலட்சியம் காட்டாமல் எதிலும் நீங்க ஈடுபட வேண்டியிருக்கும். துணிவுடன் எதிலும் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சுமூகமான உறவு ஏற்பட கொடுங்க. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். காதில் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்கும். விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதில் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டுங்க. என்று மாணவர்கள் துணிச்சலுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க கவனமாக எதிலும் பேசி பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். நிலுவை பணிகளை ஞாபகப்படுத்தி நிறைவேற்றுவீர்கள். விரும்பிய உணவுகளை இன்று நீங்க உண்டு மகிழ்வீர்கள். தொழில் வியாபார உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். எதிர்பார்த்த பண வருமானம் கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. சுவாதி. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனசுக்குள் ஏற்படக்கூடிய கவலைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த விடுமுறை நாளை நீங்கள் ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு இனிமை கூடும் நாளாக இருக்குங்க. தன்னம்பிக்கை தொழிற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். புத்துணர்ச்சியுடன் பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. நட்பு வட்டம் என்று விரிவடையக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபரீத ஆசைகள் மனசுக்குள் தோன்றும். மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடன் விவகாரங்களை கொஞ்சம் அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். புத்துணர்ச்சியுடன் இன்று வாழ்க்கை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். நிலவிய பணம் கண்டிப்பாக வசூலாகிவிடுங்க. தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றி விடுவீர்கள். அரசியல்வாதிகள் பதவி பெறுவதற்கு அனுகூலம் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. பயணங்களில் முழுதும் உடல் ஆரோக்கியத்திலும்
சிறு கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சமாளிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சமாளித்து வெற்றி வாகையும் சூடுவீர்கள். இன்று உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எழுந்து கொஞ்சம் தொல்லை கொடுக்குங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதேபோல் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சில நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டியிருக்கும். காதல் வெற்றி பெறுவதற்கு அமைதி வேண்டும். இன்று மாணவர்கள் துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். மாணவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சுறுசுறுப்பு இன்று மேலோங்கிவிடக் கொடுங்க. மாணவர்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். புத்தி தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். போட்டி பொறாமைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாள் தாயின் உள்ளம் அறிந்து செயல்படுவது ரொம்ப நல்லது. அனுஷம். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அனுகூலமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் இன்று விலகி செல்லக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு திறமைகளால் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். முடிவுகளை மட்டும் கொஞ்சம் தெளிவாக எடுக்க பாருங்கள். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வசூலாகும். போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி இன்று நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். உறவுகளிடம் கொஞ்சம் நிதானித்து பேசுவது நல்லது. முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். முன்னேறி செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஞாபக திறனும் இன்று வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சிலரது பேச்சு மட்டும் உங்களை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. தேவையான அளவு பணவரவும் இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அளவான பணவரவு இருந்து கொண்டு தான் இருக்கும். பணியாளர்கள் நிர்வாகத்தின் சட்டத்திட்டங்களை மதித்து நடப்பது நல்லது. இந்த விடுமுறை நாளை நீங்கள் கொஞ்சம் ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்க கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான சில சூழல்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. மனைவி குழந்தைகளுடன் இன்று நீங்க சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். ஆன்மீக பணியில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வாய்வு சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். காதல் கொஞ்சம் மன கசப்பை கொடுக்கும். காதலை விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். மாணவர்கள் தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். கல்விக்காக மட்டும் நேரம் ஒதுக்குங்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நினைவாற்றல் வெளிப்படும் நாளாக இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. புது புது விஷயங்களை நாட்டம் செல்லக்கூடும். ஆன்மீக பணியில் இன்று உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
அளவான பணவரவு இருக்கும். அதனை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். போராட்டம் இன்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்குங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். ஆன்மீக பணியில் நாட்டம் மிகுந்து காணப்படக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். உத்திராட்டம் என்று மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். உடல்நிலையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தகப்பனாருடன் ஏற்பட்ட வீண் விவாதங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு இன்று ஓரளவு ஓய்வெடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மகத்துவமான நாளாக இருக்கக்கூடுங்க. நண்பரிடம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடும். உதவிகளும் கிடைக்கக்கூடும். திட்டமிட்ட பணி எளிமையாக நிறைவேறக்கூடுங்க. தொழில் வியாபார வளர்ச்சியில் புதிய சாதனை ஏற்படக்கூடும். ஆதாயம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். பொன்பொருள் வாங்குவதற்கான நல்ல யோகமான நாளாக இருக்கக்கூடுங்க. உடல்நிலையில் திருப்தியான முன்னேற்றம் இருக்கும். தகப்பனாருடன் வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது. சிலருக்கு வெளிநாடு தொடர்புகளில் எச்சரிக்கை வேண்டும். எண்ணியபடி காரியங்கள் செய்து முடிப்பீர்கள். சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடுவது நல்லது. கௌரவம் கண்டிப்பாக உயரக்கூடும். மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். தொலைந்த பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடுங்க. உறவுகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அது போதும். சில நபர் வேண்டுமென்றே பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். காதல் பிரச்சனை கொடுத்தாலும் சமாளித்து விடுவீர்கள். காதலில் மட்டும் நீங்க சந்தேக பார்வை ஏதும் வேண்டாம். என்று பெண்கள் மனதளவில் ஏற்படக்கூடிய குறைகளை சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். சிரமங்களை சரி கட்டி விட முடியுங்க. பெண்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள். அது போதும். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இந்த நாள் உங்களுக்கு செல்வ போக வாழ்க்கை ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலோங்கிவிடக் கொடுங்க. வெளி உலக தொடர்புகளில் எச்சரிக்கை வேண்டும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்ல யோகமான பலன் இருக்கின்றது. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திருவோணம் முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்குங்க. பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். ஆதாயம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. வெளி உலக தொடர்புகளில் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கட்டும். காசு பணத்தை செலவு செய்யும்போது கவனம் இருக்கட்டும். எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது நல்லது. அவிட்டம் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். எளிமையாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்டு சரியாகுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட கொடுங்க. நல்லவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. குடும்பத்தில் ஒற்றுமை பேணுவது அவசியம். பணியாளர்கள் பணி சுமைக்கு ஆளாக வேண்டியிருக்கும். திட்டமிட்ட பயணத்தில் திடீர் மாற்றங்களை செய்வீர்கள். என்று எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது எதிலும் நல்லது. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிக்கலான பிரச்சனைகளையும் நீங்க எளிமையாக தீர்த்து விடுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. திறமைக்கு தீனி போட்டது போல் இந்த நாள் அமைந்துவிடக் கொடுங்க. செயலில் புகழும் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயரும். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விடுமுறைக்காக நீங்க கொஞ்சம் வெளியூர் செல்வதற்கான சூழல் இருக்கின்றது. சுற்றுலா பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதல் நிம்மதி ஏற்படுத்தும். காதல் கண்டிப்பாக கைகூடி திருமணத்தில் போய் முடியுங்க. இன்று மாணவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆசைப்படுவீர்கள். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. மாணவ கண்மணிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு இன்பம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. திறமைகளால் வெற்றி ஏற்பட கொடுங்க. புகழும் அந்தஸ்தும் உயரும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. சதயம். வியாபார பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அளவான முதலீடு போதுமானதாக இருக்கக்கூடும். நல்லவர்களின் அறிமுகம் இன்று கிடைக்கக்கூடும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பணியில் ஏற்பட்ட சுமை விலகி செல்லக்கூடும். திட்டமிட்ட பயணத்தில் திடீர் மாற்றங்களை செய்வீர்கள். இன்று எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது மிக நல்லது. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியும். இந்த நாள் நீங்க எளிமையாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். போராட்டாத்தி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புகழும் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயருங்க. வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கக்கூடும். பணியாளர்கள் பணி சுமைக்கு ஆளாக வேண்டியிருக்கும். திட்டமிட்ட பயணத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காலப்போக்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்லவர்களின் அறிமுகம் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் உண்டாகக்கூடும். சுற்றுப்புற சூழ்நிலையினால் தொந்தரவு கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல பெயரை பாதுகாப்பது எதிலும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி உண்டாகக்கூடும். உடல்நலையை சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பெண்கள் நிர்பந்தத்தின் பேரில் கடன் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு ஒட்டி செல்லுங்கள். இன்று பேச்சின் இனிமை சௌதரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கை கொடுங்க. பயணங்கள் ஓரளவு இன்றியமையாததாக இருக்கக்கூடும். ஆன்மீக பணியில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நல்லவர்களை இன்று நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுதும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். சிலருக்கு வீடு மாற்றம் போன்றவை கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் இன்று நீங்கள் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பெண்கள் குறிக்கோளோடு செயல்படுவீர்கள். லட்சிய நோக்கோடு இன்று வாழ்க்கை நடத்துவீர்கள். குடும்பம் தேவைக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து வாங்காமல் இருப்பது நல்லது. இன்று ஏட்டிக்கு போட்டியாக பேசுவோரிடம் கொஞ்சம் விலகி இருப்பதும் நல்லது. காதல் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சந்தேக பார்வை மட்டும் இல்லாமல் இருக்க பாருங்கள். அது போதும். இன்று மாணவர்கள் எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு எதிலும் இனிமை காணக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புது புது விஷயங்களில் நாட்டம் செல்ல கொடுங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருக்க வேண்டும். என்று யாரையும் நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்துங்கள். எல்லாம் இனிமையாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடுமையான சூழ்நிலைவினாலும் சமாளித்து விடுவீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும், விவேகம் கூடிவிடும். நல்லவரின் நட்பு ஏற்பட்டுவிடும். உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளால் சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உறவுகளுடன் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடுங்க. இன்று புத்தம் புதிய ஆடை அணிகலன் அணிந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அவ்வப்போது ஞாபகம் மருதி கொஞ்சம் வெளிப்படும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று நீங்க கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாட்டையும் கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை
சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.